அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தன்னுடைய அதிருப்தி குரல்களை தொடர்ந்து எழுப்பி வந்தார். அதே நேரத்தில் அவர் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் உள்ளிட்டோரோடு சேர்ந்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய குரு பூஜையில் கலந்து கொண்டார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. அங்கு அவர் செய்தியாளர்களை சந்தித்தார், அவர்களோடு ஒன்றாக வாகனத்தில் பயணித்தார். இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் அவர் அதிமுகவில் பதவி பறிக்கப்பட்ட நிலையில் நீக்கப்பட்டார். அதன் பிறகு அவர்களோடு ஒன்றாக இணைந்து செயல்படுவார் அப்படின்னு கருதப்பட்டது. ஆனால் இதற்கு மத்தியில் திடீர்னு தாவேகாவில் இணைவதாக வந்த செய்திகள், இப்போது செங்கோட்டையனுடைய சென்னை விஜயம், அதன் பிறகு 52 ஆண்டுகளாக உழைத்த எனக்கு கட்சி கொடுத்தது அடிப்படை உறுப்பினர் கூட இல்லைன்ற நிலைமை தான் அப்படின்னு நேற்று அவர் தெரிவித்த கருத்து, இன்று காலையில் அவர் சபாநாயகரை சந்தித்து ராஜினாமா செய்திருப்பது எல்லாமே அடுத்து அவர் எங்கோ நகர்கிறார். எங்கு நகர்கிறார்? திமுகவா தாவேகாவா? பெரும்பான்மையாக தாவேகா அப்படின்னு சொல்லப்படுகிறது. தாவேகாவில் சேர்கிறார் அப்படின்னா அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய பதவி என்ன அப்படின்ற கேள்விகள் வருகிறது. தாவேகாவில் மூத்த உறுப்பினர்கள், அதாவது அரசியலில் முதுபெரும் தலைவர்கள் யாரும் இல்லை அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது. அந்த வாய்ப்பு செங்கோட்டையனுக்கு கிடைக்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து நம்முடைய அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நினைக்கிறார். பொங்கலூர் மணிகண்டன், செங்கோட்டையன் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அடுத்தது அவர் தாவேகாவில் தானே இணைகிறாரு. செங்கோட்டையனுடைய ராஜினாமா அரசியல் அரங்கத்தில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இல்லைங்க, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு அதிமுகவுக்கு இது பற்றி அந்த கவலை இருக்க முடியாது. ஏன்னா இவரே வேண்டாம் என்று இவர் செல்ல கொள்ளவர், மூத்தவர், எம்ஜிஆரோடு இருந்தார், அம்மாவோடு இருந்தார், என்னமோ பண்ணார் எல்லாம் சொன்னா கூட அவரையே வேண்டாம் என்று அதிமுக சொல்லியிருக்கீங்களே. அப்போ அப்படிப்பட்ட அவரை வேண்டாம் என்று முடிவெடுத்து விட்ட பிறகு அவர் எங்கே சென்றாலும் அதிமுக கவலை இல்லைங்க. ஏன்னா அவர் மாற்றத்தை உருவாக்குவார், மற்றொரு தயாராக உருவெடுப்பார் என்பதெல்லாம் ஒரு வெற்றி செய்திகள் தான். காரணம், கோபி சுற்றுவட்டாரத்திலேயே அவர் மீது மிகப்பெரிய அதிருப்தியை கடந்த சில ஆண்டுகளாக உருவாகியிருக்கிறது. அவரை பொறுத்தவரையில் உழைக்காமல் பதவிக்கு வந்தவர். நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க 10 முறை பதவியில தான் சொல்லுவாங்க. ஆனா புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த சாயல வந்தவர், அம்பாவுடைய உழைப்புல வந்தவர், அவருடைய அந்த மரபில் நின்று கொண்டு உழைப்பில்லாமல் கிடைக்கிற பதவியை வைத்துக் கொண்டு தான் ஏதோ கோபியில மிகப்பெரிய சாதனை செய்வது போல சாதனை செம்பல் என்று அழைத்துக்கிட்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் அவர் அம்பலப்பட்டு இருக்கிறார். ஏன்னா கோபி தொகுதியில, கோபி பகுதியில அதிமுக ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கி உள்ள ஒரு பகுதி அது. எனவே அந்த பகுதியில் இப்ப நீங்க குறிப்பா நீங்க எங்க பாடத்தை எடுத்துங்க, பல இடத்திலும் இதே மாதிரிதான். இதே மாதிரி அதிமுக வாக்கு வங்கி உள்ள ஒரு முக்கியமான பகுதி. இங்க யார் நின்றாலும் வெற்றி பெற போவது உறுதி. எனவே இந்த மாதிரியான தொகுதியில் நின்று வெல்லுவர்கள் தங்களால் மட்டும்தான் செல்வாக்கு நினைத்துக் கொண்டால் அது எவ்வளவு பெரிய அபத்தமோ அதே தான் இதுக்கு பொருந்துங்க. எனவே செங்கோட்டையன் எங்க சென்றாலும் கவலையில் அதிமுகவுக்கு. அதனால செங்கோட்டையன் விருப்பத்தின்படி செல்லலாம், வழியளித்து மகிழ்ச்சியோடு வைக்கிறோம். இல்லை, அதே நேரத்தில் செங்கோட்டையன் தாவேகாவில் சேர்ந்தார் அப்படின்னா அதிமுக சார்ந்த அல்லது அவர் சார்ந்த ஓட்டுகள் போகாதா தாவேகாவுக்கு? நீங்க இப்படி எல்லாம் அரசியல் பார்க்க முடியாதுங்க. அதாவது ஒருவர் விலகி அவருக்கான நெருக்கமான 5000 வாக்கு 10 வாக்கு இருக்கலாமுங்க. ஆனால் அது ஒட்டுமொத்த இயக்கத்தை எல்லாம் பாதிக்காதுங்க. இப்படி எல்லாம் கடந்த காலத்தில் பாத்தீங்கன்னா திருநாக்கரசு, கே சாரு, அழகு திருநாக்கரசு, முத்துசாமி, இப்படி எத்தனையோ பேர் போறாங்க. ஆனா அதிமுகவை யாராலும் வீழ்த்த முடியல. அதிமுகவுடைய நீண்ட நெறிய ஒரு வாக்கு வங்கி எப்போதும் உண்டு. அந்த வாக்கு வங்கியை சிதைக்கிற முயற்சியில செங்கோட்டையன் ஈரோட்டாக உண்மை. கட்சிக்குள் இருந்து கொண்டு கட்சியை சிதைப்பதற்காக, கட்சி ஆட்சிக்கு வராமல் இருக்கிறது என்பதற்காக தன்னுடைய நேரத்தை செலவிட்டவர் செங்கோட்டையன். எனவே அவர் சென்ற பிறகு கோபி மட்டுமல்ல ஈரோடு மாவட்டம் மிகுந்த மகிழ்ச்சி இருக்கிறது. ஏன்னா பல 100 பேரையும் கட்சியிலிருந்து அப்புறப்படுத்திட்டு அவர் தான். முத்துசாமி ஒரு ஜாம்பவான் ஈரோட்டில் எம்ஜிஆர் ஆளுக்கு அரசியல்வாதி, எம்ஜிஆரோட அமைச்சராக இருந்தவர். செங்கோட்டை கூட எம்எல்ஏ மட்டும் இருந்தாருங்க. ஆனா அமைச்சராக இருந்தவர் முத்துசாமி. அவரை வெளியேற்றுவதற்காக தன் அரசியல் சித்து விளையாட்டு மூலமாக எல்லா பகிர்வையும் செய்து கட்சியிலிருந்து அதை அப்புறப்படுத்திய செங்கோட்டையன். எனவே செங்கோட்டையன் போனது உள்ளபடியே எல்லோருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனவே அவரால் கட்சிக்கு பாதிப்பு என்பதெல்லாம் தவறான ஒரு செய்தி. ஓகே, நன்றி திரு பொங்கலூர் மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.